அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான வெண்டைக்காய் ஃப்ரை தாங்க எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெண்டைக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். வெண்டைக்காய் ஃப்ரைக்கு வந்து இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா க்ளீன் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது வந்து வெண்டைக்காய் நல்லா பொரியும். இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் 250 கிராம் வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனியார் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் தக்கன கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கலர் பவுடர் வேணால் சேர்த்துக்கலாம். நான் கலர் பவுடர் சேர்க்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா வெண்டைக்காயிலையுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்கிற மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாலாம் நமக்கு வெண்டைக்காய் நல்லா ஒட்டட்டும். அது லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஃப்ரை பண்ணி கொடுத்தமாக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காய் சாப்பிடாம கூட நல்லா சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. என் பசங்களாம் வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க. இப்படி செஞ்சு கொடுத்தனாக்கும் சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆயில் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இந்தளவு ஆயில் போதும். நம்ம கொஞ்சமாக தான் போட்டு பொரிக்கணும். அப்படி போட்ட மாதிரி நமக்கு ஃப்ரை ஆகாது. கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு எப்படி பார்க்கலாம் வெண்டைக்காய் ஃப்ரை வந்து. அவ்வளோதான், ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. மசாலா ஆட் பண்ணி பரட்டி வச்சுக்கும் போது வெண்டைக்காவை எடுத்து போட்டு பொரிச்சிடலாம். கொஞ்சமாக போட்டுடலாம், நிறையா போடக்கூடாது. கொஞ்சமாக போட்டு தான் பொரிக்கணும். போதும், இந்த அளவு போதும். நம்ம கலர் பவுடர் சேர்த்தமாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட கலர் பவுடர் காலியானனால நான் கலர் பவுடர் சேர்க்கலை. நல்லா பொரியட்டும். வெண்டைக்காய் வந்து ரொம்ப மெல்லிசாக தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து ரொம்ப நேரம் ஆகாது பொரியறதுக்கு. 2-3 செகண்ட்லேயே நல்லா பொரிஞ்சிருங்க. பாருங்கள், போட்டோடனே பொரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்களேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டி ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்படி செஞ்சு விதமாக குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காய் சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாமே கொஞ்சமாக போட்டு பொரிச்சிட்டு நமக்கு வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.